நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, எனக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 400 இருக்குது. நம்ம ஆள் கொடுத்து பார்த்தீங்கன்னா 1 நம்பர் வந்து எதிர்பார்த்தோம், 1 நம்பர் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து டி போர்டுக்கு போயிடுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து 3 நம்பர் எதிர்பார்த்தோம், பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இன்றைக்கி நம்ம கசிங்க பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆள் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் புரிய பாருங்கள். 5 ஓகேவா, 096 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டேர் நம்பர் வைக்கிற இருந்தால் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000, திருடிச்சில் 12 ரூபாய்க்கு 5000, திருடிச்சில் 25 ரூபாய்க்கு 10,000 கொடுக்குறாங்க. திருடிச்சில் 30 ரூபாய்க்கு 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. திருடிச்சில் அதே 60 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சிபுடு 100 ரூபா. அதேமாதிரி திருடிச்சில் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000, பிசி வின்னிங் 1000, சிபுடு வின்னிங் 50 ரூபா. 4 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 90,000, 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 4,50,000, 3 நம்பர் வின்னிங் 10,000, பிசி வின்னிங் 1000, சிபுடு வின்னிங் 100 ரூபா. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கேரளா 2:35 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டேர் 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆள் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 400. ஓகே, நம்ம வந்து 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து 096 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போட்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 096 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 247 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போ நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 096 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 5ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 974. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போ என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 974 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போ நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 971 வச்சு 4 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 1 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 120. அதை வச்சு நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போ நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 460. அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போ நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 400ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 400 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 9 தான் வருது. மீண்டும் நாளைக்கு 4 9 இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 400ங்கிற ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு வந்து 4 9 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆள் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 974 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 974 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 668 வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் முதல் 2 நம்பர்ஸ் தான் நமக்கு எடுத்துக்கிறோம். எப்பயும் போல் 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போ நம்பர். அதே மாதிரி 974 வச்சு எடுக்கல. நமக்கு 7 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 120. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போ நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 4 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 460. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போ நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 400ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400ங்கிற ஆப்ஷன் போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 7ஆம் நம்பர் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 400ங்கிற ஆப்ஷன் வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 7 இருக்குது. இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. மகளே ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 4ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 9ஆம் நம்பரை தான் நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். நாளைக்கான ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 92 29 97 79 42 24 47 74 நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? மகளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனலில் வந்து இது பண்ணிப்போம். நம்ம வந்து போர்டு காசிங் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து போடலான்ருக்கோம். ஓகேவா? மெம்பர்ஷிப்பில் எல்லா வீடியோ நம்ம வந்து டெய்லியும் ட்ரிக் வீடியோ டிஆர் ட்ரிக் வீடியோலாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் போகிறோம். ட்ரிக் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சு ஜாயின் பண்ணுற முதல்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோ வந்துடும். ட்ரிக் வீடியோ வந்துடும். போர்டு காசிங் எப்படி எடுக்கிறது இது மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் டெய்லியுமே வீடியோ வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரே சேனலில் 2 வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் வீடியோ போடலான்னு இருக்கோம். டெய்லியுமே வீடியோ இருக்கும். மெம்பர்ஷிப்பில் ட்ரிக் வீடியோன்னு இருக்கும். ஓகேவா? மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிக் வீடியோ நம்ம வந்து எழுதி கொடுத்துருக்கோம். அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் நாளைக்கு காலையிலேருந்து நமக்கு வீடியோ டெய்லியுமே வந்துடும். மக்களை இன்றைக்கி எனக்கு பெஸ்ட் கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தாலும் நம்ம வந்து நேற்றே மிஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 400 இருக்குது. ஓகே, இன்றைக்கி யார் பெஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்தாலும் இன்றைக்கி நான் பாப்போனுக்கு பார்த்தீங்கன்னா 0-9 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வந்து சூப்பரான ஒரு வினீஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருகேஷ்குமார் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து ராஜான்னு அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினீஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹரி கௌதம் பார்த்தீங்கன்னா 0 வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக இல்லையாட்டிருக்கு. ஒரு 2 பேர் தான் கொஞ்சம் ஆல் போர்டுனாச்சும் வின்னிங் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே 3ஆம் நம்பர் தான் நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்துருக்காங்க போல். 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் தான் எதிர்பார்த்துருக்கீங்க. இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வின்னிங்ஸ் அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. மறக்காமல் புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அந்த வீடியோலாம் போட்டால் உடனே வரும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிங்க. நாளையிலேருந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம்.